அம்மா, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? பழி வாங்குறதுல முதல் படியை நான் அடைஞ்சிட்டேன். உன்னையும் அப்பாவையும் சாகடிச்ச கொலைகாரங்கள்ல ஒருத்தனை என் கையால இன்னைக்கு சாகடிச்சிட்டேன். நம்ம ராஜுவை கொலை பண்ணத ராஜநாகம் நாகராணினா. இப்ப இன்னொரு தப்பு பண்ணி கடைசியில நம்ம குடும்பம் அழியிற மாதிரி பண்ணிடாதடா. என் பேச்சு கேளுடா, நான் சொல்றத கேளு. எவ்வளவு யோசிச்சாலும் பதில் கிடைக்கவே மாட்டேங்குதா. அவ எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சானே தெரியல. ருத்ரா, இந்த மந்திர தந்திரங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் பொறுமையாயிரு. இன்னும் ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் அந்த நாகராணி எங்க இருக்கன்னு நான் உனக்கு சொல்றேன். ஏற்கனவே என்னோட ஒரு நண்பன் அவ கொன்னுட்டா. அப்படின்னா அவ இங்கே எங்கேயோ சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்ச. உங்க சக்தி குறைஞ்சு போயிருங்கிறத விட்டுட்ட. அவ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க பாபா. பாருங்க பாருங்க பாபா. ஜெய் மகாகாளி. ருத்ரா, பொறுமையாருன்னு சொன்னாலும் நீ என்ன வற்புறுத்திக்கிட்டே இருக்க. உன்னோட பிடிவாதத்துக்கு கட்டுப்பட்டு அந்த நாகராணி எங்க இருக்கான்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ருத்ரா, பாரு. பாத்தியா ருத்ரா, சதா சர்வகாலமும் அவளுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த லிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. இப்ப அவ இருக்கிறது தட்சக்கவனத்துல, அதாவது நாகலோகத்துல இருக்கா. உன்னோட முகத்தை எனக்கு காட்டு. காட்டு, உன் முகத்தை எனக்கு காட்டு. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. எவ்வளவு அழகா தூங்குறா பார் என்னோட ஹீரோ. மணி 7 ஆச்சு, இன்னும் எழுந்திருக்கல பாரு சோம்பேறி. காஃபி. தேங்க்ஸ் அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் டா என் செல்லம். தூக்கம் கலைஞ்சிருச்சா என் கண்ணா? ஹே, நீயா? நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? அம்மா இல்லையா என்ன? இருக்காங்களே, கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானே கொண்டு போய் கொடுக்கறேன்னு அத்தை கிட்ட இருந்து காஃபி எடுத்துட்டு வந்தேன். ஏன்பா, நான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா உன் தொண்டையில இறங்காதா? ஹே அர்லூசு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் காஃபி கொண்டு வந்து கொடுக்காத. எனக்கு காஃபி கொடுக்கறதுக்குன்னு எங்க அம்மா இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் பார்த்தா, கூல் டவுன். என்ன பார்த்தாவா? அர்ஜுனனோட இன்னொரு பேர் பார்த்தா தானே? இதோ பாரு, இனிமே உனக்கு காஃபி டிஃபன் எல்லாமே எடுத்துட்டு வர போறது நான் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் இதெல்லாம் நான் தானே செய்ய போறேன். அதுக்கு தான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்க போறேன். ஒழுங்கா காஃபி குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா லைட்டா இருக்கான்னு கரெக்டா சொல்ல. ஏய் லூசு, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காத. காஃபி எல்லாம் சரியா தான் இருக்கு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ போறேன் இரு. அதுக்கே காலங்காத்தால சிடுமூஞ்சி மாதிரி சிடு சிடுங்கற செல்லம். ஏய், நான் உன் கையால தாலியை கட்டிக்கணும்னு ஆசையா ஆஸ்திரேலியால இருந்து பறந்து வந்திருக்கேன். நீ என்னடானா உன் லைஃப் பார்ட்னர் ஆகுறவர்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவ? இதெல்லாம் நியாயமா இருக்கா? என்ன லைஃப் பார்ட்னர்? நீ எனக்கா? யார் சொன்ன? வீட்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க.
அவங்க சொல்றாங்கன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கற்பனை பண்ணிக்கிறது, ஆசையை வளர்த்துக்கிறதுலாம் எதுவுமே வேண்டாம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஏன்டா அப்படி சொல்ற? நானும் நீயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதான். அதுக்காக நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீ என்ன சொன்னாலும் சரி, நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இந்த குடும்பத்துல இருக்கவங்க, அந்த கடவுள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சோ என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு பொண்டாட்டி, நீ தான் என்னோட புருஷன். இத மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது செல்லம். நீ என்ன சொன்னாலும் நான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன், புரியுதா? ஏய் கழுத, ஏன் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. சும்மா என்ன வெறுப்பேத்துறதுக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏ அர்ஜுன், உனக்கு பிடிக்கும் தானே நான் இன்டர்நெட்ல பாம்பு டான்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு உன் பர்த்டே அன்னைக்கு டான்ஸ் ஆடினேன். நீ என் டான்ஸ பாக்குறத விட்டு யாரோ ஒரு பொண்ணு காட்டுறேன்னு அதே கூட்டிட்டு போனியாமே, யார் அது? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. என்ன விடவா? ஆ, உன்னை விட ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. ஒரு வகையில என் உயிர்னு சொன்னா கூட தப்பே இல்லை. ஷீ இஸ் மை எவ்ரிதிங். எனக்கு எல்லாம் தெரியும் அர்ஜுன், உனக்கு எல்லாமே நான் தானே. சும்மா என்ன கோவப்படுத்தி பார்க்க இப்படி எல்லாம் சொல்றியா? இன்னும் எத்தனை நாள் என்ன இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க போற? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எப்படி நான் வெறுப்பேத்துறேன்னு பாரு என் செல்லம். மூளை மொத்தமா மனுதான் போல இருக்கு. ச்சே, என் பர்த்டே அன்னைக்கு இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பர்த்டே அதுவுமா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்னால நம்பவே முடியல. அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல gift கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா கெட்ட கிஃப்டா கொடுத்துட்டான். வருஷம் நடக்கிற உன்னோட பர்த்டே கொண்டாட்டத்தை விட இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா யார் கண்டுபிடிச்சோ என்னமோ, ராஜு அங்கிள் எப்படி செத்து போனார்னு யாருக்குமே தெரியல. அண்ணா, அந்த ராஜு அங்கிள் என் கண்ணு முன்னாடியும் சித்தப்பா கண்ணு முன்னாடியும் செத்து போனாரு. இப்போ அந்த இன்சிடென்ட் என் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாரு அர்ஜுன், நடந்த சம்பவத்தை நினைச்சு ஏற்கனவே அம்மா வருத்தத்தில் இருக்காங்க. தேவையில்லாம மறுபடியும் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிடாத. ஒருவேளை அவர் செத்ததை நீ கண்ணால பார்த்து அம்மா கிட்ட சொல்லிட்டீன்னா அப்புறம் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா கிட்ட மட்டும் இல்ல, பாட்டிக்கிட்டையும் எதை பத்தியும் பேச வேண்டாம், புரியுதா? ஓகே ப்ரோ. அம்மா, நீ கேக்க ஊட்டி விடும்போது ராஜு அங்கிள் ஏதாவது டென்ஷனா இருந்தாரா? அப்படி எதுவும் கிடையாது. ஆனா ருத்ர சித்தப்பா ராஜு அங்கிள் பயந்து போட்டாருன்னு பிரகாஷ் அங்கிள் சொன்ன உடனே ரொம்ப டென்ஷனா அங்கிருந்து கிளம்பினாரு. அதை பார்த்துதான் எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. நானும் அவங்க பின்னாடியே ஓடி போனேன். ஆனா நாங்க 2 பேரும் போறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கும் சித்தப்பாவுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தானே என்னமோ ராஜு அங்கிளுக்கு டைம் சரியில்லை, அதனால தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சித்தப்பா சொன்னாரு. ஒரு வகையில பார்க்கும்போது சித்தப்பா சொல்றது உண்மைதான். அவ்வளவு சந்தோஷமா இருந்தவர் காரணமே இல்லாம திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னா பேட் டைம்ங்கிறத விட்டு வேற என்ன சொல்ல முடியும்? சரி, அதுவே கூட உண்மையா இருக்கலாம். இதுக்கு மேல என்னாச்சு ஏதுன்னு எதுவும் கேட்டுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண. சரிண்ணா, நீ சொன்ன மாதிரியே இனிமே இதை பத்தி நான் எதுவும் யோசிக்கிறதா இல்லை. நான் இப்போ முக்கியமா யோசிக்க வேண்டியது என்னோட காதலை எப்படி அடையணுங்கிறது தான். என்னோட காதலை நான் ஜெயிச்சிட்டா இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும். அப்புறம் நாளையில இருந்து நீ வெளியில எங்கேயும் போகக்கூடாது. அதான் அம்மா பாட்டி எப்போதும் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல. கொஞ்ச நாளைக்காவது நீ அவங்க பேச்சை கேட்டிருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரதர், நீ அவங்கள மாதிரியே பேசுறியே. அமிர்தானா எனக்கு உயிர். அவங்கள லவ் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பண்றேன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சு அம்மா பாட்டி காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்றியே, இது நியாயமா? அமிர்தாவுக்கு இத்தனை நாளா என் மேல காதல் வரலங்கிறது உண்மைதான். ஆனா அவங்க மனசுல எனக்கு ஒரு இடம் இருக்கு.
அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் அவங்க வாயாலேயே ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கண்ணா. நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. ஒருவேளை நிஜமா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா இத்தனை நாளா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியே, சும்மாவா இருந்திருப்பா? எனக்கு என்னமோ அவ உன்னை காதலிக்கிறான்னு தோண மாட்டேங்குதுப்பா. நீயே பார்த்த இல்லைண்ணா, அவங்க என்ன உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. எங்கடா பார்த்தா அவ? போட்டோல தான் மூஞ்சிய மூடிக்கிட்டு இருக்காளே. இதுல எங்க உத்து உத்து பாக்குறது? நீ இவ்வளோலாம் கற்பனை வளர்த்துக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. அது உன் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. யூ ராங் பிரதர். காதல் கனவு ரெண்டுமே இருந்தாதான் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், கூடவே லைஃபும் நல்லா இருக்கும். உனக்கு அந்த போட்டோல அமிர்தாவோட முகம் தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு தெரியுதே. அமிர்தாவுடைய ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா அமிர்தா? போயும் உனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும் என்னமோ பண்ணிக்கோ, ஆனா எச்சரிக்கையா இரு. இந்த நாகமணி என்கிட்ட இருக்குன்னு அந்த நாகராணிக்கு ஒருவேளை தெரியுமோ? அது தெரிஞ்சுதான் இந்த நாகமணி என்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக அவ வீடு வரைக்கும் வந்துட்டான். ஒருவேளை நாகமணியை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக தான் அவ இவ்வளவு தூரம் வந்திருக்கானா? என்கிட்ட நாகமணி இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியும், அதுக்கு தான் வந்திருக்கா. ஒருவேளை அந்த நாகராணி நாகமணி என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா? இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி நாகமணியை நான் அவகிட்ட கொடுக்க மாட்டேன். இது அவளுக்கு கிடைக்க கூடாது. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது என்கிட்ட தான் இருக்கணும். இல்ல, நாகமணி என்கிட்ட இருக்கிற விஷயம் அந்த நாகராணிக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என் பின்னாடி தானே வந்திருப்பா. அந்த ராஜுவை சாகடிக்கிறதுக்கு பதிலா என்ன சாகடிச்சு இந்த நாகமணியை எங்கிட்ட வந்து பிடிக்கிட்டு போயிருப்பா. அந்த நாகராணிக்கு நாகமணி என்கிட்ட இருக்கிற விஷயம் தெரியாது. இனிமே நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, என் கழுத்துல இருந்த தாயத்தை எங்க? இந்த தாயத்தை என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த நாகமணியை எங்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஒருவேளை அந்த நாகராணி நாகமணியை என்கிட்ட இருந்து பிடுங்க முயற்சி பண்ணாலும், இல்ல இது மேல அவ பார்வைப்பட்டாலும் சரி, இதே நாகமணியை வச்சு அவளுக்கு முடிவு கட்டிடுவேன். இது என் கையில இருக்கிற வரைக்கும் நாகராணி இல்ல, எந்த கொம்பனாலேயே என்னை எதுவும் செய்ய முடியாது. ஆயுதமா இருக்கட்டும், மாய தந்திரம் மந்திரம் எதுவா இருக்கட்டும், என்கிட்ட நெருங்க முடியாது. இந்த நாகமணி தான் என் சக்தி. இந்த சக்தி என் கையில இருக்கிற வரைக்கும் என்னை தோக்கடிக்கிற எவனும் இந்த உலகத்துல பிறக்கல, இனிமே பிறக்கவும் மாட்டான். சரோஜா, சரோஜா, எழுந்துரு. டைம் என்னாச்சுன்னு பாத்தியா நீ? ஐயோ, என்னங்க விடிஞ்சிருச்சு? அமிர்தா ராத்திரி வீட்டுக்கு வந்தாளா? தெரியாதுங்க.
உங்களை மாதிரி நானும் இங்க அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ தூக்கம் வந்துடுச்சு, நான் எப்படி தூங்கிட்டேன். அவ வீட்டுக்கு வந்தாளா இல்லையானே தெரியலங்க. எனக்கும் தெரியல சரோஜா. நானும் அவ ராத்திரி வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ வரவே இல்லை. எனக்கே தெரியாம நான் இங்க தூங்கிட்டேன். அப்படின்னா ராத்திரி அமிர்தா வீட்டுக்கு வரவே இல்லையா? எனக்கு என்னமோ அவ இன்னும் வரலன்னு தான் தோணுது சரோஜா. நீ நினைச்சது சரிதான் விக்ரம். அமிர்தா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. ராத்திரி எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வீட்டை விட்டு வெளியில எங்கேயோ சுத்திட்டு இருக்கறாவ. அவளுக்காக நீங்க 2 பேரும் இப்படி காத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. வெளியில போய் இருக்கிறது இந்த வீட்டு பொண்ணு. பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரலனா ஒரு அப்பா அம்மாவா எங்களுக்கு டென்ஷன் இருக்காதா? அவ என்ன பொண்ணோ, நீங்க என்ன அப்பா அம்மாவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ சொல்லாம கொள்ளாம அவ இஷ்டத்துக்கு வீட்டை விட்டு வெளியில போவா. அவளுக்கு தோணும் போது வீட்டுக்கு வருவா. ஆனா நீங்க 2 பேரும் அவ என்ன பண்றா ஏது பண்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேக்குறது இல்ல. அவ வெளியில போறேன்னு சொன்னதுமே நல்லா பூம்பு மாடு மாதிரி 2 பேர் தலையாட்டுறீங்களே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியறது இல்ல. இப்படி சொல்றீங்களேமா, இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, அவ கூட போறேன்னு தானே நீங்க போனீங்க. ஏன் திரும்பி வந்துட்டீங்க? நீங்களும் அவ கூடவே போயிருந்தா அவ எங்க போறா என்ன பண்றான்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. ராத்திரி நேரமானாலும் கூட இருந்து நீங்களே அவளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அது இருக்கட்டும், அவ கூட போறேன்னு போனீங்க, ஏன் திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க? அது வந்து விக்ரம், நான் தனியா போறேன்னு அவதான்டா சொன்னா. அதனாலதான் நான் வந்துட்டேன். சரோஜா, ராத்திரி நம்ம தூங்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் அமிர்தா ரூமுக்கு போயிருப்பாளோ? நான் ரூம்ல பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். வா. என்னாச்சுன்னு சொல்லுங்க ஜோசியரே. உங்க பேரன் ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கான். அதுக்குன்னு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க செய்யற பூஜையால கடவுளோட அருள் அவன் மேல இருக்கிறதால இப்ப வந்த கண்டத்திலிருந்து அவன் தப்பிச்சிருக்கான். அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த தெய்வ பலன் தான் அவனை காப்பாத்திருக்கு. அப்படி இல்லைன்னா இந்நேரத்துக்கு உங்களோட அர்ஜுன். ஏன் ஜோசியரே, ஏன் பாதியிலேயே பேச்சு நிறுத்திட்டீங்க? அன்னைக்கு நீங்க அர்ஜுன் ஜாதகத்தை பார்த்து சர்ப்பதோஷம் இருக்கு, உயிருக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னதுல இருந்து நானும் என்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அர்ஜுன் எங்க வீட்டோட பொக்கிஷம். அவனுக்கு எந்த நிமிஷத்துல என்ன ஆகுமோங்கிற பயம் என்னையும் என் குடும்பத்தையும் துரத்திட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு பரிகாரத்தை நீங்க தாங்க சொல்லணும். என் பேரனை நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பரிகாரம் இத பாருங்கம்மா, சர்வதோஷ நிவாரணம் பண்ணாம நீங்க எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சர்வதோஷ நிவாரணத்துக்கு ஒரு சர்ப்ப பரிகாரத்தை பண்ணியே ஆகணும். அது முடிஞ்ச அப்புறம் நீங்க பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணுங்க. அவனுக்கு கங்கணத்தை கட்டின உடனே அவன் தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அவனை எதுவும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். நாங்களும் அந்த முயற்சியில தான் இருக்கோம். ஆனா நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அர்ஜுன் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஒத்துக்க மாட்டேன்றதுக்காக நீங்க கல்யாணத்தை தள்ளி போடுறீங்க. ஆனா அவனுக்கு இருக்கிற தோஷத்தை நம்மால தள்ளி போட முடியுமா?
முடியாதுல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பேரன் நல்லா இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற ஆசை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவனை சம்மதிக்க வச்சு சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆண்டவனால கூட உங்க பேரனை காப்பாற்ற முடியாது. இல்ல ஜோசியரே, நான் எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, எவ்வளவு சீக்கிரம்? என்னங்க நீங்க, இந்த மாசம் முடியறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணத்தை முடிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அர்ஜுன் உயிருக்கு ஆபத்து வர்றது உறுதி. जलंधर तमो में महादेव लीलांश जलंधर महाप्रलय